பெருமக்களே, கலைஞர் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிக பெருமக்கள் அத்துணை பேரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து உங்களை எல்லாம் வருக வருகமன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நடிகர்கள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம்யா. நியாயமா நாடகக்கார நம்ம தான் வந்து எல்லா ஊர்லயும் அவங்கள பார்த்து வாங்க வாங்க வணக்கம்னு கூப்பிடுறோம். முறை என்ன? இப்ப தொர்ராஜ் வீட்டுக்கு நான் வந்தா தொர்ராஜ் தான் என்னைய கூப்பிடுறோம். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கா? வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? அது என்னடா ஒரு பழக்கம்? நானும் பார்த்துட்டேன். வாங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்கறது நியாயம். வேற என்னமும் சாப்பிடுறீங்களான்னா என்ன அர்த்தம்? நாங்க சாப்பிடுறீங்கன்னா அது அந்த காலம். சரி, ஆத்தின சோறு அப்படியே கிடந்து போவோம். ஓ, வேற என்னமும் சாப்பிடுறீங்கன்னா சரக்கு சாப்பிடுறீங்கன்னு கேட்கறது. இப்ப கலாச்சாரம் அது இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்ப என் வீட்டுக்கு துறை வந்தா நான் கூப்பிடுறோம். வாங்க வாங்க துறை வாங்க. வணக்கம் 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 வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. நேரத்துக்கு வந்தீங்க. நான் எப்ப பார்த்தாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க சாப்பிட்டு முடிஞ்சா வீட்டுக்கே வருவீங்க. போங்க. எப்ப நான் வந்தாலும் சாப்பாடு வேணாம்னா நீங்க அப்படியே அனுப்புறிய வயிறு நிறைய சோறு போட்டு அனுப்பியே புடிச்சு உட்கார வச்சிருக்கீங்க. தெரியாம போக மாட்டேன் போல இருக்க. ஆனா அப்படியே சாப்பிட்டாலும் சும்மா போயில பிள்ளை ஏன்னா 100-200 கொடுத்துட்டு தான் போவீங்க. சாப்பாட்டுக்கு 100-200 ஏங்க? அப்படியே உங்க பிள்ளை கையில கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா நீங்க பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க? வேணாங்கிறாங்க. அது குடும்ப மாட்டம் பத்துவையா நீங்களும் சோறு போட மாட்டீங்க. ஆக இதுதான் கலாச்சாரம். அது மாதிரி அளவு ஊருக்கு நம்ம வந்திருக்கோம். அவங்க தான் நம்மளை கூப்பிடணும். வாங்க வாங்க நாடகாரா வந்துட்டீங்களா கூப்பிடணும். இப்ப நம்மளுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தராங்க. ஆனா இப்ப நம்ம தான் கூப்பிட்டோம். என்ன காரணம்? அதுதான் சபை மரியாதை. எந்த ஊருக்கு போனாலும் சபையில நின்று எல்லாரும் வாங்க வணக்கம் உட்காருங்க அப்படின்னு சொல்ற பழக்கம் நமக்கு. அந்த பழக்கம் நாம சொல்லியிருக்கோம். கூட்டமா அனுபவமா இருக்கு. அதுலயும் அவங்க எவ்வளவு அழகா அரசு ஆணைக்கு கட்டுப்பட்டு சமூக இடைவெளியோடு உட்கார்ந்துருக்காங்க. சமூக இடைவெளியா போதும். இதுக்கு மேல இடைவெளி விட்டோம்னா வீட்டுக்கு தான் போகணும். அதுலயும் பாரு எல்லாரும் முகக்கவசம் அணிந்து அழகா உட்கார்ந்துருக்காங்க. தெளிவா இருக்கு உங்களுக்கு கண் பார்வை. காலையில மதுரை அரவிந்துக்கு தான் கூட்டி போகணும். அப்ப நாங்க போய் சொல்றோம்லையா? பொய்யாத்தான் சொல்றேன். ஆனா உங்க கவசம் அணியினாலும் அணிஞ்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். அப்பதான் நம்ம உழைப்பு தப்பிக்க. தயவு செய்து எல்லோரும் முகக்கவசம் அணிஞ்சுக்கிறீங்க. அசால்ட்டா இருக்காதீங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு உட்காருங்க. அடிக்கடி கழுவுங்க. ஐயே அப்படி கழுவ முடியல தொடச்சுக்கிறங்க. சானிடைசர் போட்டு தொடச்சுக்கலாம். காரணம் என்னன்னா இப்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலம். என்ன கொரோனா வந்து நம்ம என்ன பண்ணிவிடுறோம் அப்படிலாம் நினைக்கப்படாது. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியா இருந்தா கத்தியில குத்த வந்தா கூட கையை வச்சு தடுத்து போடலாம். ஆனா இது எதுல நுழையும்னே தெரியலீங்க. மூக்குல நுழையுதா வாயில நுழையுதா நமக்கு வந்துருச்சுங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. முகக்கவசம் தயவு செய்து அணிஞ்சுக்கிறீங்க. அது இல்லைன்னாக்கா அப்புறம் பின்னாடி சிக்கல் வந்துருச்சுன்னா சொல்லுங்க இல்லையா? அதுல இந்த முகக்கவசம் அணிவது ஒரு பெரிய சங்கடம். என்ன சங்கடம்?
எதுக்கு தெரிஞ்சே வந்தா கூட வாழ்ந்து பார்த்து கும்பிட முடியல. ஏங்க எவன் வர்றான்னு தெரிஞ்சாக்கானே. ஒரு காலத்துல செத்தவனுக்கு தான் வாக்காட்டு கட்டி பார்த்துருக்கான். இன்னைக்கு அப்படி பேர் நடமாட குணமாத்தான் தெரியும். ஆனா ஒரு சில பேருக்கு இந்த முகக்கவசம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் அந்த ஒரு சில பேரு கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறவன், அடுத்த முன்னாடி சேர்த்துக்கிறவங்க, இவங்களுக்கு ரொம்ப சௌரியம். அழகா அந்த பிள்ளையும் முகக்கவசம் போட்டுக்கிட்டு இவனும் போட்டுக்கிட்டு பைக்கில் வர்றாங்க. எதுக்கு அந்த பிள்ளையோட புடிச்சாரே அவனும் முகக்கவசம் போட்டுருக்கேன், அவனுக்கு இதில் கூட்டு போடுவோம் நம்ம முன்னாடிதான். அதனால அவங்க எல்லாம் கொரோனாவே முடிஞ்சாலும் அந்த முகக்கவசத்தை கழட்ட மாட்டாங்க. என்ன காரணம்? சௌரியமா இருக்குல்ல. அதனால போட்டுக்கிறவங்க போட்டுக்கிறங்க, போடாதவங்க விட்டுருங்க. ஒரு பிரச்சனை இல்லை. ஊசி 2 ஊசி வந்திருக்குப்ப போட்டுக்கிறங்க. கோவாக்சின், கோவிட்ஷீல்டு, இப்ப ஜான்சன் ஜான்சன் கம்பெனி இருந்து புதுசா ஒரு ஊசி வந்திருக்கான். அதனால தயவு செய்து எல்லாரும் தடுப்பூசியை போட்டுக்கிறங்க. டாடிக்கு கொடுக்குறான் அது வந்துருச்சா? எல்லோரும் பாதுகாப்பா இருந்து நாடகத்தை நீங்க எப்படி பாக்குறோங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவா எடுத்து சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டும். ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டும். ஆதரவு எங்களுக்கு தர வேண்டும். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேண்டும். ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும். நாடகத்தை கெடுக்கிறது உலகத்திலே யாரும் குஞ்சு குமரிகளை பார்க்கப்படாது. குமரிக்கு ஏது குஞ்சு? தெருவை மாற்றி வர்ற பத்தியா? அதெல்லாம் அர்த்தம் குஞ்சு குமரிகள். குமரி பிள்ளைனா வயசு பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும். 16, 17, 18 அதுக்கு உள்ள இருக்கிறதா குஞ்சு குமரி. 12, 12, 12 12 முக்கா அந்த 13 உள்ள அதுக்குதான் குஞ்சு குமரிகள். அதுல குறுன்னு பாக்குறாங்க இருக்கக்கூடாது. ஏன்னா நாடகம் பாக்குறதுக்குன்னு சில குரூப் வரும், இந்த வேலை பாக்குறதுக்குன்னு சில குரூப் வரும். யாராவது ஒரு பிள்ளை செட் பண்ணி வச்சிருப்பேன், அந்த பிள்ளை அவங்களுக்குன்னு பார்த்து தனியா பேச முடியல, அவங்க அண்ணன் தம்பி அடிக்கிறாங்க. நாடக கொட்டாய்க்கு வந்தோம்னா விடிய வரைக்கும் நாய் பீய முறைச்ச மாதிரி முறைச்சு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கான். செட்டப் பண்ணி வந்திருக்காங்க. அது நீ பச்சை பாவடை கட்டிக்கிட்டு வா, நான் சிகப்பு சட்டை போட்டுக்கிட்டு வரேன், நீ அந்த மொழியில் உட்காந்துக்க, நான் இந்த மொழியில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு விடிய வரைக்கும் மயில் கூட என்னையும் தெரிய பார்க்க மாட்டேன். அந்த பிள்ளையோ குருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த பையன் உள்ள என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் சேப்பு சட்டை விட்டாலும் விடாது போல போட்டுருக்கீங்க. நான் அதை சொல்லப்பா, கலர் மாத்தி கூட சொல்லியிருக்கலாமோ. அது இல்ல, ஓமால என்ன சொல்றாரு, எப்படி பேசுறாருன்னு அது என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு என் மேல வர்ற கடுப்பை பார்க்கணும். எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து உட்கார்ந்துருக்கேன். அந்த வெண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்காவா? யார் அந்த வெண்ணெய்? நான் தான் இந்த வெண்ணெய், வேற யாரும். அப்படி யாரும் வந்திருந்தா தயவு செய்து என்னையும் ஒரு கடற்கரையில் ஒரு பார்வை பார்த்துக்கிறீங்க. நானும் தொழில் பண்ணணுமா இல்லையா? இப்படியே நிப்பாட்டினா இந்த பாட்டு வெளியே கடந்த முடியும். பாடுனா அது ஒரு அர்த்தம் வேணும். அப்புறம் பாட்டு அர்த்தம் இல்லைங்களா? ஆமா, 5 காலை விட்டு ஆட்டக்கூடாதுன்னா பெட்டிக்காரர் காலை ஆட்டினாதான் சட்டம் வரும். இன்னைக்கு அவங்க காலை ஆட்டாட்டிங்க தவிர ஆமா ஆட்ட வேண்டிய வேலை கையை மட்டும் ஆட்டினா போதும். ஏங்க அது என்னங்க அப்படி சொல்றீங்க? அது எதுக்குன்னா கூட்டத்துல ஆணும் பண்ண அரிசி பருப்பு நடந்த மாதிரி உட்காந்துருக்கு. என்னதான் ஒண்ணும்னா உட்காந்தாலும் அக்கா யாரும் தங்கச்சி யாரும் கொண்டாட்டி யாரும் தெரியாம போயிருமா? லேசா கதை வைப்பு அங்கிட்டு கையை காலை ஓட்டிடுறாங்க சில பேர். அது இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்குது. நாடக கொட்டாய், சினிமா கொட்டாய், பஸ், ரயில், பஸ்ல தான் முக்கியமா பார்க்கணும். எப்படிங்க? கரெக்டா நல்ல பிள்ளையா எந்த சீட்ல உட்கார்ந்து பார்த்து அந்த சீட்டுக்கு பின்னாடி சீட்ல இடம் போட்டுருவேன். இவன் இடம் போட்டு கீழே இறங்கிடுவான். அதுக்குள்ள எவனாவது அந்த சீட்ல உட்கார்ந்துட்டான்னா அவனை கலப்புறதுக்கு இவன் பண்ற வேலை இருக்கு. என்ன வேலை? ஹலோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, காற்று வரல, மயக்கம் வரணும், அந்த உரமா அவன் அதுக்கு மேல நாங்களும் அதுக்கிட்டே உட்காந்துருக்கான். காத்து வாங்க விட மாட்டேன். பக்கத்துல உட்காந்து வெள்ள வெட்டி வெள்ள சட்டை நார போகுது வாங்கிருக்கான் போல இருக்கேன். அவன் எந்திரிச்சு அங்கிட்டு போயிருவான். சைஸா உட்காந்துட்டு கண்டக்டர் டிக்கெட்டை கொடுத்துட்டு அங்கிட்டு போக
இவன் டியூட்டி ஆரம்பிச்சுவேன். எப்படிங்க? அந்த சீட்டுக்கு அந்த கம்பிக்கு ஊட கேப் இருக்குல்ல, ஆமா, அதுல லைட்டா அவளை கையை விட்டு அந்த சுண்டு வரல மட்டும் அந்த பிள்ளை முதுகுல பட்டும் படாம நைஸா தட்டுறான். அது ஏன் சுண்டு விரல் மட்டும்? அதான் டெஸ்ட். சிங்கப்பூருக்கு ஆள் எடுக்கிறாங்களா? அது இல்லையா, அந்த பிள்ளை என்னமோ சொல்லுதான்னு பாக்குறது. ஓஹோ, அப்படி லேசா தட்டுமா அப்படின்னு தூங்கிடுவேன். அதுக்குள்ளயுமா தூக்கம்? தூங்குறாங்கலாம் தெரியாம படுதான். சரி சரி. ஒருவேளை அந்த பக்கி நம்ம சடனா உரசது போல இருக்கு பேசாம இருந்துச்சுன்னா இவன் கம்பெனி கொடுக்கும் போல இருக்கு. அவன் அடுத்தது 2வது வரல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தட்டுவான். ஓஹோ, அப்பவும் கவனிக்கலைன்னா 4 வரல கொடுத்து கம்மி கொடுத்துருவேன். எதை பிடிக்கிறானோ பிடிக்கிறவனுக்கு எழுதிய எனக்கு கிடையாது. அதுல காலை விடுறான் பாரு, அவனுக்கு கலைமாமணி பட்டமே கொடுக்குறான். ஏங்க தேடியா புழுங்க கட்டுற மாதிரி அப்படியே முண்டை எட்டலைன்னா ஏதோ மூடிட்டு பேசா உட்காரணும்ல, உன் வளத்துக்கு காலை எட்டலை நகண்டு குண்டி சீட்டு நுனிக்கு வந்துடும் தேடியா. இப்ப உள்ள பிள்ளைய உட்காந்து ஐகிள் ஷேப்ல ஒரு குதி உயரமா, ஆமா, அதை கழட்டி விடுற காலை தூக்கி முட்டுக்கால கொடுத்து உட்காந்துருக்கு. ஓஹோ, இந்த முட்டைக்கு அது தெரியாது. காலத்தான் சுரண்டம் நினைச்சுக்கிட்டு செருப்ப சுரண்டிக்கிட்டே ஊருக்கு சேர்ந்துருவேன். அங்க வந்து சொல்லுவேன் சூப்பர் கம்பெனி. என்ன கம்பெனி? செருப்பு கம்பெனி தான். அங்கிட்டு போவ நம்ம நாடக வண்டியிலே இந்த வேலை செய்யறாங்க. ஈரப்பு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம ஆளுகள் அப்படி சொல்லாதீங்க. நம்ம ஆளு பெரிய மயிரை கொஞ்சம் டைம் தாமதமா வருவா, அதுதான் செய்வாங்க. அந்த வேலை செய்ய மாட்டாங்க. தங்க ஊசினாக்கா வயிற்றுல ஊத்துனா வலிக்காதா? நம்ம செஞ்சாலும் தப்பு தாயா. அப்படி யாரும் இல்லங்க செய்யறாங்க. என்ன அப்படி சொல்றீங்க? கடுப்புல பாத்துருக்கீங்க. நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, கண்ணால பாத்தீங்களா? ஈனப்பையன் பழக்கம் தெரியல. என்ன பண்ணாங்க? அந்த டான்ஸ் காரக்குள்ள உட்காந்து அந்த சீன்கார பையன் சீன்முடைய கட்டி அந்த புள்ள சீட்டுக்கு அடியில் வச்சுட்டான். இவன் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இவன் போதைக்கு அந்த சீன்முடைய பேர் சுரண்டிக்கிட்டே வரையான். சீன்முடைய சொல்றாரு, அது மெதுக்கு இருக்கும். அந்த பிள்ளோட குண்டி அதை ஆக்கம் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு வரையான். சுரண்டு சீன்முடைய கிழிச்சே விட்டான். நல்ல வேலை சீன்முடைய கிழிச்சதா சரியா போகும். அந்த பிள்ளோட குண்டியை கிழிச்சிருந்தாங்க. என்ன செய்ய முடியும்? யாரு அந்த ஐயோக்கு பையன்? அந்நேரத்துல எங்க உடைய தைக்கிறது? ஊசி நம்ம அந்த ஜெயிச்சுட்டு நமக்கு ஈரப்பை கண்டிச்சு வைங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆள் யாரும் சொல்லுங்க, சங்கத்துல சொல்லி கண்டிக்க சொல்லுவோம். வேற சொன்னாலும் ஆளை சொல்லப்படாது, நமக்கு அது புரியாது. மறுபடியும் அந்த தவறு நடக்க கூடாது. நீங்க ஆளை சொல்றீப்ப வேற யாரு? நான் தான். நீங்களுமா? நீங்களும் அப்ப நீயுமா? ஒரே லிஸ்டா நம்ம செய்யக்கூடாது. ஆதரவு எங்களுக்கு அணைக்கப்பட்டியை சேர்ந்த ஜல்லிக்கட்டு காளைக்கூடம் லட்சுமணன் அவர்கள் அரியர் மாமா அவர்களுக்கு 50 ரன்களை வழங்கியிருக்கிறார்கள். நன்கொடை வழங்கி பெருமைப்படுத்தி அன்பு இதயத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். அப்புறம் துறையா முதல்ல நோட்டீஸை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க போட்டி மருந்து வாசிக்கலாம். சரிதானா? கேட்டது நமது திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் சாம்பட்டி கிராமம் ஆனாம்பட்டியில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பத்தவன் சுவாமி 8ஆம் திருவிழாவை முன்னிட்டு 5 ஊர் முன்னோடியார் சுவாமி குடிமக்கள் நடத்தும் நாடகமாக இந்த சிங்கான கரையங்களை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய விழா தலைமையாளர்கள் திரு நாமநாதா ராமகிருஷ்ண கவுண்டர் பிஎஸ்சி பிஎட் ஊர் நாட்டாண்மை ஆனாம்பட்டி, திரு நாமனா பேனா அழகு சுவாமி கவுண்டர் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் திருமலையான்பட்டி, திரு நாமனா ஆனா சின்னழகு கவுண்டர் பிஎஸ்சி பிஎட் திருமலையான்பட்டி, திரு நாமண்ணா ராணா அழகுமூர்த்தி கவுண்டர், திரு நாமண்ணா பாரா ரெங்கநாதன் கவுண்டர் வரைவெட்டி அன்புள்ளங்களும் விழா முன்னணி பொறுப்பை வகித்திருக்கின்ற திரு ஆரா நந்தகுமார் கவுண்டர், திரு அழகு கவுண்டர் எக்ஸ் ஊராட்சி தலைவரா கூட்டுறவு சங்க தலைவர் ஆனாம்பட்டி, திரு நாமண்ணா பேனா சீனிவாச கவுண்டர் சரளைப்பட்டி, திரு து நல்லு கவுண்டர் ஆனாம்பட்டி, திரு என் சோமசுந்தரம் எம்எஸ்சி எம்பில் ஆனாம்பட்டி, திரு எஸ் திருச்செல்வன் சிலக்கவுண்டன்பட்டி, திரு ஆனா கல்யாண சுந்தரம் பட்டவன் கோவில் பூசாரி ஆனாம்பட்டி மற்றும் 5 ஊர் பங்காளிகள் சம்பந்த குடிகள் 5 ஊர் பொதுமக்கள் முன்னிலையிலே இங்கு நடைபெறுகிற நாடகம் வள்ளிதமான உள்ள நாடகம். அது விமர்சையாக இங்கே நடைபெறும். நம்ம ஊருக்கு வந்த உடனே ஒரு விஷயம் ஐயா அவங்க சொன்னாங்க, ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். கோவில்ல எல்லா கோவில்களுக்கும் போயிருக்கோம், தெய்வங்களை பார்த்துருக்கோம், கும்பிட்டுருக்கோம், வணங்கியிருக்கோம். ஆனா நம்ம ஊர்ல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்து, அதாவது 18 ஊருக்கும் நாட்டாண்மையாக இருந்து அவரோடு குதிரை பராமரித்த முன்னோடியான அவர்கள் இருவரும், அதாவது கடவுளை நேரில் பார்த்து, அதான் பெரிய ஆச்சரியம். கலி பிறக்க போகுது, இனிமேல் நாம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லை,
எனக்கு சாவு வேணும்னு கடவுள்கிட்ட நேரடியா கோயில போய் கேட்டிருக்கார். கடவுள் அவன் முன்னாடி தோன்றி, அப்படியாப்பா உனக்கு வாழ பிடிக்கலையா, போ இன்னைக்கு 12 மணிக்கு உனக்கு மரணம், அதோட உனக்கு மோட்சம் போ அப்படின்னு சொல்லி இறப்பை தானாக கேட்டு வாங்கி இனி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு மோட்சம் அடைந்த அவர்கள் இருவருமே மனித தெய்வங்களாக இருந்து நம்ம ஊரை காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா கடவுள் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து கடவுளானவர்கள். அவர்களுக்கு நம்ம என்றென்றும் அவர்களை வணங்கி எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாடகத்திலே பங்கு வரக்கூடிய நடிகர் மாமன்கள், தென்னக மேடகிழங்கும் வெற்றி முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பு நாயகன் உங்கள் அபிமான செல்வன் அலங்கப்பட்டி SP செல்வம் அவர்கள் இங்கே வேலன் விருது அளிக்க காத்திருக்கிறார். அதற்கிணையாக குயிலுடைய காலங்களை பாடி மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றார் குயிலிசி கோகிலவாணி. அருமை சகோதரி அமையவரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் வெளி நாயகம் அளிக்க காத்திருக்கிறார். வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடாத்திய தீர வேண்டும் என கட்சி கட்டி கொடுவர் காத்திருக்கின்றார். சொல்லுக்கு வீரர் முறையோடு பேசுவதையான காத்திருக்கின்றார். தேவகானசி அரசு இலக்கிய சுடர் இதிகாச சுடர் எல்லாம் பட்டங்களை தாங்கி இருக்கின்ற நாடக ஆசிரியர் அருமை அன்பர் உங்கள் குழப்பப்பட்டி பெருமாராஜ் அவர்கள் இங்கே நாடக அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.